அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல மே மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். முதல் கேள்வியில் பாருங்க. வேகமான மலிவு விலையில் பிராட்பேண்ட் இணைய சேவையை வழங்கும் ப்ராஜெக்ட் குயிப்பர் எந்த நிறுவனத்தைச் சேர்ந்தது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் குயிப்பர் டூ புரொவைட் ஃபாஸ்ட், அஃபோர்டபிள் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வீஸ். அது வந்து எந்த நிறுவனத்தோட சேர்ந்தது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம பொதுவா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிறத நம்ம நாசான்னு போட்டுருவோம். ஆனா கரெக்ட் ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான். சரியா? அடுத்தது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வேலி டெக் பார்க். குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்ப பூங்கா எங்க வரப்போகுது அப்படின்னா, அமராவதியில வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது. டிஆர்ஆர் தன் ஹைதராபாத்தில் உள்ள இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இருக்காங்களே, அவங்களுடைய இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தால் அதன் தாய் வகையான சம்பா மசூரியிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது. பூசா டிஎஸ்டி அரிசி இந்த வகையிலிருந்து சரிங்களா? இதுலருந்து பூசா டிஎஸ்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து புதுடெல்லியில உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ 2மே நம்ம மத்திய விவசாயத்துறை அமைச்சர் வந்து இத அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த பின்னணியில கேட்கப்பட்டிருக்கு. 2மே சரிதான். அடுத்தது. எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ், பீப்பிள் அண்ட் பாசிபிலிட்டீஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறது நமக்கு HDI ரிப்போர்ட்டோட பேரு. சரிங்களா? HDI ரிப்போர்ட்க்கு UNDP வச்ச பேர் தான் இந்த மேட்டர் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது. இந்தியா எந்த நாட்டிலிருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. S-400 அப்படிங்கிறது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். சரியா? அடுத்தது. உலக தாலசீமியா தினம் மே 8. அடுத்ததா EOS-09 செயற்கைக்கோள் படங்களுக்கு என்ன மேம்பட்ட நுட்பத்தை பயன்படுத்துகிறது? ஸோ என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. SAR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த டெக்னாலஜி தான் பயன்படுத்துது. அடுத்தது. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகிறது அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல வரப்போகுது. அடுத்து பார்கவஸ்திரானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய ட்ரோன்கள வச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு இப்பல்லாம். ஓகேங்களா? ஒரு நாடு மேல போர் தொடுக்குறாங்க, இல்ல சண்டை போடுறாங்க அப்படின்னா, ட்ரோன்கள வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ட்ரோன்கள அட்டாக் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மிசைல அனுப்ப முடியாது. அதுக்காக ட்ரோன்கள அட்டாக் பண்றதுக்காகவே சிறிய ரகத்துல ம் அ ஏவுகணைகள வந்து தயாரிச்சிருக்காங்க DRDO. அதனுடைய பேரு தான் பார்கவஸ்திரா. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ மைக்ரோ மிசைல் சிஸ்டம். அடுத்தது. சந்திராயன் 5 தொடர்பான கேள்வி ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இஸ்ரோ ஜாக்ஸாவுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. ஜாக்ஸா அப்படின்னா ஜப்பானுடைய விண்வெளி துறை. சரிங்களா? அடுத்தது. இந்த பணிக்கான ஏவுதள வாகனம் H324L ஆகும். ஸோ லான்ச் வெஹிக்கிள் வந்து H3 சரிங்களா? அடுத்தது. இஸ்ரோ சந்திர லேண்டரை தயார் செய்யும். அதே வேளையில் ஜாக்ஸா ரோவரை தயார் செய்யும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ப வந்து லேண்டர் மேக் பண்ண போறோம். அவங்க வந்து ரோவர பில்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சந்திராயன் 5 அப்படிங்கிறத லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னா, இப்ப தான் ப்ராஜெக்ட்க்கான இனிஷியல் ஸ்டெப்பே எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கெல்லாம் இன்னும் பல வருஷங்கள் இருக்கு. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது உலக உயர் ரத்த அழுத்த தினம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மே 17. அடுத்தது நிலவில் அணுமின் நிலையத்தை அமைக்க எந்த நாடு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா. நெக்ஸ்ட் பிஎஸ்எல்வி லான்ச்சஸ் பத்தி குடுத்திருக்காங்க. பிஎஸ்எல்வி D1 அப்படிங்கிறது பிஎஸ்எல்வியோட ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆன மிஷன். சரிங்களா? லான்ச் பண்ண முடியாம ஃபெயில் ஆனது. அடுத்து பிஎஸ்எல்வி C-39 அப்படிங்கிறது 2017ல ஃபெயிலியர் ஆயிருக்கும். லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி C-61 அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு. சமீபத்தில போன மாசம். சரிங்களா? 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது. ஆரோக்கியத்திற்கான உலகம் என்பது 2025 உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தின் கருப்பொருள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். தொற்றுநோய் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு அக்ரீமெண்ட் சரிங்களா? பேண்டமிக் அக்ரீமெண்ட் யாரோட தொடர்புபடுத்தி வரும் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ WHO சரிங்களா? இதுக்கப்புறம் உலகத்துல ஒரு பேண்டமிக் ஏற்படுது, கொரோனா மாரி அப்படின்னா, அப்ப உலக நாடுகள் ஒவ்வொன்னும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத அதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ 2மே சரிதான். அடுத்தது. எந்த நோயை ஒழித்ததற்கான சான்றிதழ் இந்தியாவிற்கு WHO வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரக்கோமா அப்படிங்கிற நோய நம்ப வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது. யசோதா AI அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வில் பெண்கள் கல்வியறிவை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? AI மற்றும் டிஜிட்டல் டெக்னாலஜில பெண்களுக்கான அந்த ஒரு அவேர்னஸ் அவங்களோட அந்த யூசேஜ் திறன வந்து அதிகப்படுத்துறது. அடுத்தது வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே அப்படின்னா மே 31. நெக்ஸ்ட்
நமக்கு மெடிசின்ஸ் லைக் டிக்ளோஃபெனாக், கீட்டோப்ரோஃபென், அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அசிலோஃபெனாக், நிமெசுலைட் ஆர் பேன்ட் இன் இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ இந்த மருந்துகள் எல்லாமே தமிழ்நாட்டுல தடை பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே கால்நடைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். ஓகேங்களா? அடுத்தது. இட்ஸ் யூசேஜ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டூ த ரிடக்ஷன் இன் த பாப்புலேஷன் ஆஃப் ஈகிள்ஸ் அண்ட் வல்ச்சர்ஸ் இன் தமிழ்நாடு. அதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்த மருந்துகள கால்நடைகள் மீது பயன்படுத்துவாங்க. ஸோ கால்நடைகள சாப்பிடக்கூடிய ஈகிள்ஸ், வல்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மருந்துகளுடைய ரசாயன பொருட்கள்னால இறந்து போயிருது ஈகிள்ஸ்லாம். ஸோ அதனால தமிழகத்தோடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மருந்துகள முற்றிலுமா தடை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அத தடை பண்ணனால அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்ப ஈகிளோட பாப்புலேஷன் சென்சஸ்ல ஈகிளோடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்ட் ஆன்ஸர். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். ஓகேவா? அடுத்தது. ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மென்டலிசம் அப்படிங்கிறது ராமச்சந்திர குஹா அவர்களுடைய புத்தகம். அடுத்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் வன ஆக்கிரமிப்பை தடுக்க நடவடிக்கை எடுத்த மாநிலம் யாருன்னா, மத்திய பிரதேசம். சரியா? அடுத்து பாக்லியார் அணை அப்படிங்கிறது செனாப் நதிக்கரையில கட்டப்பட்டிருக்கு. நதியில கட்டப்பட்டிருக்கு. கிஷன்கங்கா அப்படிங்கிறது ஜீலம் நதியில கட்டப்பட்டிருக்கு. 2மே சரிதான். அடுத்தது, இந்தியாவின் எந்த பகுதியில் முதலில் தென்மேற்கு பருவமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிக்கோபார் தீவுகள்ல தான் ஃபர்ஸ்ட் மழை பெய்யும். அங்கிருந்து தான் அப்புறமா கேரளா. மெயின்லேண்ட் அப்படின்னா கேரளா. இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோபார் ஐலேண்ட். சரியா? அடுத்தது, இந்தியா எந்த நாட்டிலிருந்து ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பலை வாங்க உள்ளது அப்படின்னா ரஷ்யா. சரிங்களா? அரிய பூமி தனிமங்கள் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ பத்தி குடுத்திருக்காங்க. அதனுடைய ஏற்றுமதியில சீனா முதலிடத்துல இருக்கு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, அரிய பூமி தனிமங்களுடைய 3வது உயர்ந்த மூலமாக ஹையஸ்ட் சோர்ஸஸ்ல வந்து 3 பிளேஸ்ல நம்ம இருக்கோம். சரிங்களா? ஸோ 2மே நமக்கு கரெக்ட் தான். ஓகே. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இருந்தாலும் சைனாவோட நம்ம பின்னாடியா தான் இருக்கோம். அடுத்தது. பக்ரானங்கள் அணை நீர் பகிர்வு சர்ச்சை எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுக்கு இடையே தான் அந்த சர்ச்சை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது ஹீட் வேவ்ஸ் பத்தி குடுத்திருக்காங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ் வெப்ப அலைகள் இயற்கை பேரிடராக கருதப்படவில்லை. கரெக்ட் தான். ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் கீழ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ன்னு சொல்லப்படல. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 அறிவிக்கப்பட்ட பேரிடர்களின் பட்டியலில் வெப்ப அலைகள் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ அவங்க ஒரு செட் ஆஃப் டிசாஸ்டர்ஸ நோட்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப சுனாமி அந்த மாரி வந்து ஒரு சில டிசாஸ்டர்ஸ வந்து இதுதான் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழ ஹீட் வேவ்ஸ சொல்ல கிடையாது. சரிங்களா? இப்ப 2மே சரிதான். அடுத்தது எக்காலஜி இஸ் த பெர்மனன்ட் எக்கானமின்னு சொன்னது யாருன்னா, சுந்தர்லால் பகுகுணா. சிப்கோ மூவ்மெண்ட் உடைய தலைவர் சுந்தர்லால் பகுகுணா. சரிங்களா? அடுத்தது மகாதாயி நதிநீர் தகராறு கர்நாடகா மற்றும் கோவாவுக்கு இடையில இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு பின்வரும் எந்த ஆண்டுகளில் அதிகபட்ச விவசாய வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எந்த ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017, 18ல ஓகேங்களா? அப்ப வந்து விவசாயத்தோட வளர்ச்சி விகிதம் 12% இருந்திருக்கும். சரியா? இப்ப 5% கிட்ட தான் இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டில் விவசாயம் தொடர்பாக மாநில திட்ட ஆணையத்தால் அடையாளம் காணப்பட்ட ஆபத்து காரணிகள் யாவை? இல்ல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹை டிபெண்டன்ஸ் ஆன் மான்சூன். நம்மளுடைய விவசாயம் மான்சூன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கரெக்ட் தான். ஏஜிங் ஃபார்மிங் பாப்புலேஷன். அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் வயசான ஆட்களா தான் அதிகமா இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அவ்வளவா நம்ம போறதில்ல. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்றதுக்கு. அப்ப அதுவும் கரெக்ட் தான். ஷ்ரிங்கிங் லேண்ட் ஹோல்டிங்ஸ் சுருங்கி வரும் நில உடைமைகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நம்மளோட ஆவரேஜ் அ ஒரு விவசாயிக்கு ஆவரேஜா எவ்வளோ லேண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.75 ஹெக்டேர் தான் இருக்கு. ஓகேவா? இதுவே இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா 1.08 ஹெக்டேர்ஸ் இருக்கு ஒரு விவசாயிக்கு. ஓகே. இந்தியாவோட ஆவரேஜ். தமிழ்நாடு ஆவரேஜ் இந்தியாவோட ஆவரேஜோட கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டதுபடி பார்க்கிறப்ப. அப்ப இதுவுமே கரெக்ட் தான் நமக்கு. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். சரியா? அடுத்தது 2021 முதல் 2024 வரை தமிழ்நாட்டின் விவசாய வளர்ச்சி விகிதம் 5.66% கரெக்ட். உழவர் மொபைல் செயலி மூலம் மின் வாடகை சேவை வழங்கப்படுகிறது. உழவர் ஆப்புக்கு கீழ பார்த்தீங்கன்னா 24 சர்வீசஸ் குடுக்குறாங்க. அதுல ஒரு சர்வீஸ் தான் இந்த மின் வாடகை, வாடகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தரிசு நிலங்கள் சாகுபடிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ ஃபாலோ லேண்ட அக்ரிகல்ச்சர் கீழ கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட் தான். சரிங்களா? அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் மன்னார் வளைகுடா தேசிய பூங்காவில் உள்ள 21 தீவுகளில் கரியாச்செல்லி ஒன்றாகும். கரியாச்செல்லி அப்படிங்கிறது மன்னார் வளைகுடா தீவுகள்ல ஒண்ணுதான். சரிங்களா?
உலக வங்கியின் ஆதரவுடன் கரியாச்செலி தீவில் கடலுக்கு நில இழப்பு ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாடு டிஎன் ஷோர் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரியாச்செடியில வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பரப்பளவு வந்து கணிசமா கம்மியா இருக்கு. 20 ஹெக்டேர் 20 சதுர கிலோமீட்டர்ல இருந்தது. இப்ப 6 சதுர கிலோமீட்டருக்கும் கம்மியா அதனுடைய பரப்பளவு கம்மியா இருக்கு. அத சரி செய்யறதுக்காக வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து தமிழக அரசாங்கம் இந்த டிஎன் ஷோர் திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப் செயற்கை பவளப்பாறைகள வந்து அந்த கரியாச்செல்லி தீவோட ஓரங்கள்ல, எட்ஜஸ்ல வந்து வச்சிட்டு இருக்காங்க. சரியா? 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் எங்க வரப்போகுது அப்படின்னா, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர்ல இருக்கு. சரியா? புரூக்ளின் பாலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரிட்ஜ் தான் புரூக்ளின் பிரிட்ஜ். சரிங்களா? நியூயார்க்ல இருக்கு. அது எந்த நதி மேல இருக்குன்னா, ஈஸ்ட் ரிவர் அப்படிங்கிறது. ஒரு கப்பல் வந்து அந்த பாலம் மீது மோதி இருக்கும். அந்த பின்னணியில வந்திருக்கு. சரியா? IUCAA அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, இன்டர் யுனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். சரியா? அடுத்தது இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக சிங்க எண்ணிக்கையை கொண்டுள்ளது? லைன் எங்க தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல மட்டும் தான் இருக்கு. சரியா? அடுத்தது சர்வதேச தேநீர் தினம் மே 21. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ இருக்கு தமிழ்நாட்டு வனத்துறையின் படி பார்க்குறப்ப 798 இருக்கு. சரியா? அடுத்தது இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் லைன்ஸ் வேர் டாக்குமெண்டட் ஆஃப்டர் 1879 இன் த ரீசென்ட்லி கன்க்ளூடட் 16th ஏசியாட்டிக் லைன் சென்சஸ் 2025. 16வது இந்த புலிகள் சிங்கத்தினுடைய கணக்கெடுப்புக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்தா அப்படிங்கிற பகுதியில 1879க்கு அப்புறமா இப்பதான் சிங்கங்கள் தென்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது தென்மேற்கு பருவமழையின் ஆண்டு சராசரி 87 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். சரியா? ஆவரேஜ் வந்து அவ்வளவுதான். 50 ஆண்டு சராசரியில் 96% முதல் 104% வரை மழை பெய்தால் அது சாதாரண பருவமழையாக வகைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? 106ல இருந்து 96ல இருந்து 104 வரைக்கும் ஆவரேஜ் ரெயின்ஃபால் இருந்துச்சு அப்படின்னா, அது என்னன்னு சொல்றாங்க? நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே 105ல இருந்து 110% ஆவரேஜ்ல இருந்து 105, 110% இருந்துச்சுன்னா, அது அபோவ் நார்மல் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4த் ஆப்ஷன். அடுத்தது காலநிலை மாற்றம் மற்றும் பல்லுயிர் இழப்பை சமாளிக்க இயற்கை மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றிய அமைப்பு எது அப்படின்னா, யூரோப் தான். யூரோப்போட இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேஷன் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வுமன் ஃபார்மர் 2026 கரெக்ட். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டைனபிள் அண்ட் ரெசிலியன்ட் டூரிசம் 27 கரெக்ட். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி, கோஆபரேட்டிவ்ஸ், பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், கிளாசியர் பிரிசர்வேஷன் எல்லாமே 2025. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆஸ்டராய்டு அவேர்னஸ் அண்ட் பிளானட்டரி டிஃபென்ஸ் 2029. எல்லாமே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி பூனேல இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆபரேஷன் காகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாவோயிஸ்ட் பாதிக்கப்பட்ட ஏரியால இருக்கக்கூடிய அந்த மாவோயிஸ்ட்கள எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து முழுமையா அகற்றணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அ அப்ஜெக்டிவ். சரியா? ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு தெரியும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல நடந்த ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் தீவிரவாதிகள மையப்படுத்தி. ஓகேங்களா? அடுத்தது பயிற்சி படை 18 என்ற பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ படைப்பிரிவை வழிநடத்திய முதல் பெண் அதிகாரி யாருன்னா, சோஃபியா குரேஷி அவர்கள். சரிங்களா? ஆபரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறது யாரோடைய ஆபரேஷன் அப்படின்னா, சிஆர்பிஎஃப். இதுவுமே மாவோயிஸ்ட் நக்சலைட்டுக்காக தான் அவங்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான். சரிங்களா? அதே மாரி ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஆபரேஷன் சிந்தூர் வச்சு கேட்டிருக்காங்க. இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் மொத்தம் 24 துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது மொத்த தாக்குதல்களில் 5 தாக்குதல்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும், 4 தாக்குதல்கள் பாகிஸ்தான் எல்லையிலும் நடத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே சரிதான். 9 டார்கெட் 24 இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் 9 எவ்வளவு இடத்துல குண்டு போட்டிருப்பாங்கன்னா 24 இடத்துல. சரியா? அடுத்தது சுதந்திரத்திற்கு முன்பு மெட்ராஸில் எத்தனை காங்கிரஸ் கூட்டங்கள்
நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7 முறை நடத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? 3வது காங்கிரஸ் மீட்டிங்ல இருந்து மொத்தம் ஒரு 7 முறை நடந்திருக்கும். அடுத்தது, மயிலாடுதுறையில் தேவதாசி முறை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார். 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சியிலிருந்து சென்னைக்கு நடந்த பேரணியிலும் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரிங்களா? அடுத்தது. ஸோ 51வது கேள்வியில பாருங்க. போப்பான முதல் அமெரிக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ அவருடைய பேர் வந்து ஐ மீன் ரியல் நேம் வந்து ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அப்படிங்கிறது. போப்பா அவரோட பேரு லியோ 14. சரிங்களா? 2மே கரெக்ட் தான். அடுத்தது. Territorial Army Act was passed in the year 1948. Correct. Territorial Army was formally inaugurated by சி. ராஜகோபாலாச்சாரி on October 9, 1949. இதுவுமே கரெக்ட் தான். 2மே ஃபேக்ட். 2மே கரெக்டான ஃபேக்ட் தான். சரியா? அடுத்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரம் முசாஃபராபாத். கரெக்ட். பாகிஸ்தான் மக்கள் இதை ஆசாத் காஷ்மீர் என்று அழைக்கிறார்கள். கரெக்ட் தான். இது ஆசாத் காஷ்மீர் தற்காலிக அரசியலமைப்பு சட்டம் 1974 நிர்வகிக்கப்படுகிறது. அதுக்குன்னு தனியா ஒரு அ நிர்வாக சட்டம் அப்படிங்கிறது இருக்கு. புரொவிஷனல் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதன் மூலியமா தான் அதனுடைய கவர்னன்ஸ் நடக்குது. சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது. நம்மளுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தி குடுத்திருக்காங்க. S-400 அப்படிங்கிறது ரஷ்யா, ஸ்பைடர் அப்படிங்கிறது இஸ்ரேல், ஆகாஷ் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது. ஆப்பரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் நடத்தக்கூடிய ஆப்பரேஷன் பார்த்தோம் இல்லையா? ஆன்டி நக்சல் ஆப்பரேஷன். நக்சல்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை. சரியா? அடுத்து கியான் பாரதம் மிஷன் அப்படிங்கிறது ஓலைச்சுவடிகள வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்காக. ஓகேவா? அடுத்தது. சரோஜ் கோஷ் இந்தியாவின் அறிவியல் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கரெக்ட் தான். கொல்கத்தாவை தலைமையகமாக கொண்டு 1977ஆம் ஆண்டு தேசிய அறிவியல் அருங்காட்சியக கவுன்சில் உருவாக்கப்பட்டது. நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் 1978 கரெக்ட் தான். கொல்கத்தா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது. யோகா டேவோட தீம் என்னன்னா, யோகா ஃபார் ஒன் ஹெல்த், ஒன் எர்த், ஒன் ஹெல்த். அடுத்தது. சர்வதேச புக்கர் பரிசு பற்றிய சரியான கூற்றுகள். ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புத்தகத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. அதனுடைய எழுத்தாளர் பானு முஸ்தக். அத மொழிபெயர்த்தது யாருன்னா, தீபா பாஸ்தி. இவங்க 2 பேருக்கு தான் அந்த விருது வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 151. அடுத்தது. ஜர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை அப்படிங்கிற புக் எழுதினது யாருன்னா, ஆர். பாலகிருஷ்ணன். ஓகேங்களா? அடுத்தது. 2ண்ட் கிராண்ட் ஸ்லாம் ஆஃப் த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலாண்ட் கிராஸ். அததான் பிரெஞ்ச் ஓப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? பிரெஞ்ச் ஓப்பன். 1 ஆஸ்திரேலியன் ஓப்பன், 2ண்ட் பிரெஞ்ச் ஓப்பன், 3வது விம்பிள்டன், 4வது யுஎஸ் ஓப்பன். அடுத்து. லோகோ ஃபார் ஆப்பரேஷன் சிந்தூர் யார் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹர்ஷ் குப்தாவும், சுரீந்தர் சிங் அவர்களும். சரிங்களா? சிங்காரி மேளம் எந்த பகுதியோட ஒரு நாட்டுப்புற கலையாக இருக்கு அப்படின்னா, திண்டுக்கல். ரதக்காவடி அப்படிங்கிறது நாகப்பட்டினம். கணியன் கூத்து அப்படிங்கிறது திருநெல்வேலி. 3மே கரெக்ட் தான். எல்லாமே லோக்கல் ஏரியால இருக்கக்கூடிய அந்த அந்த நாட்டுப்புற கலைகளாக இருக்கு. சரியா? அடுத்தது. சென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு மத்திய பட்டியல்ல வருது. ஒன்றிய பட்டியல். அடுத்தது. காஸ்ட் சென்சஸ் கடைசியா எப்ப நடத்தியிருப்பாங்கன்னா, 1931ல. இப்ப 2026, 27 சென்சஸ் காஸ்ட் சென்சஸா இருக்க போகுது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸா இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது. சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1948. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2008. சரியா? 2மே கரெக்ட் தான். நெக்ஸ்ட். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவர் யார் அப்படின்னா, அலோக் ஜோஷி. சிசிடிஎன்எஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம். சரியா? மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து எந்த சென்சஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, 1931 சென்சஸை பேஸ் பண்ணி இருக்கு. முக்கியமான கேள்வி. சரிங்களா? அடுத்தது. கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவுடன் பட்டியல் சாதியினரை சேர்ந்த தனிநபர்கள் உடனடியாக தங்கள் எஸ்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்று எந்த உயர்நீதிமன்றம் கூறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை குடுத்திருக்காங்க. அடுத்தது. இசிஐ நெட் அப்படிங்கிற ஆப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் கிட்ட ஏற்கனவே 40க்கும் மேற்பட்ட ஆப் போர்ட்டல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி இசிஐ நெட் அப்படிங்கிற ஆப்ப கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ஆப்ஸ் இன்டு எ சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது.
சிபிஐ இயக்குனரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் யார் அடங்குவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிபிஐ டைரக்டர வந்து செலக்ட் பண்ணக்கூடிய செலக்ஷன் கமிட்டில, இந்த செலக்ஷன் கமிட்டில மட்டும் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு பார்ட்டா இருப்பாரு. சரிங்களா? மத்த எந்த செலக்ஷன் கமிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ லோக்பால்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஆனா இங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே வருவாங்க. சரியா? ஸோ பிரைம் மினிஸ்டர், எல்ஓபி அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது which of the following committee was set up to examine subcategorization of ஓபிசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓபிசி ரிலேட்டடா இருக்கக்கூடிய கமிட்டி ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்கேட்டகரைசேஷன் அப்படின்னா, இப்போ எஸ்சி அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்கு. அதுக்குள்ள உள் ஒதுக்கீடா எஸ்சி அருந்ததியர்களுக்கு குடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாரி பிசி அதுக்குள்ள உட்பிரிவுகள் ஏதாவதுக்கு நம்ப தனியா ரிசர்வேஷன் குடுக்கலாமா? வேணாமா? அந்த மாரியான விஷயங்கள எக்ஸாமைன் பண்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் ரோஹிணி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சப்கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசினா ரோகிணி கமிட்டி. அடுத்தது ஒப்பந்த சட்டங்களுக்கான வியன்னா மாநாடு எந்த ஆண்டில் கையெழுத்தானது அப்படின்னா 1969 சரியா? அடுத்தது ஆர்டிக்கிள் 142 டீல்ஸ் வித் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழுமையான நீதியை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். உச்சநீதிமன்றம் ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாள் நிலுவையில இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு அவங்களுடைய ஆர்டிக்கிள் 142க்கு கீழ இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரத்த பயன்படுத்தி, அந்த வழக்க சீக்கிரமா முடிச்சு வைப்பாங்க. உதாரணத்துக்கு பேரறிவாளன் சாந்தன், பேரறிவாளன் நளினி இந்த ஒரு இலங்கை அந்த எழுவர் விடுதலை வழக்க பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாளா அவங்களோட சென்டென்ஸையும் தாண்டியுமே அவங்களுக்கு வந்து அ அந்த ரிலீஸ் அப்படிங்கிறது இல்லாமயே இருந்துச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 142 பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு விடுதலை குடுத்தாங்க. ஓகேங்களா? அதே மாரி சமீபத்தில நம்மளுடைய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு வந்து சாரி 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் தராமயே வச்சிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஒப்புதலுமே இந்த 142 அப்படிங்கிற ஆர்டிகிலுக்கு கீழ தான் வழங்கப்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்தது ஆர்டிகிள் 143 டீல்ஸ் வித் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஓகேவா? அதாவது பிரசிடென்ட்க்கு ஏதாவது சட்ட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் எழும் பட்சத்தில் ஆர்டிகிள் 143 பயன்படுத்தி பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அ ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மென்ட்டும் கரெக்ட் தான். அடுத்தது ஆர்டிகிள் 200 டீல்ஸ் வித் கவர்னர்ஸ் அசென்ட் ரிகார்டிங் அ ஸ்டேட் பில் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஆளுநருக்கு ஒரு மசோதாவ இயற்றி அனுப்புறப்ப அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்கு. அ ஐ மீன் அசென்ட் குடுக்கலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம். அடுத்தது ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்பலாம். இல்லாட்டி பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணிக்கலாம். இந்த 4 அதிகாரங்கள பத்தி பேசுறது ஆர்டிகிள் 200. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது பின்வருவனவற்றில் யாருக்கு 2025ஆம் ஆண்டிற்கான சன்சத் ரத்னா விருது? சன்சாத் அப்படின்னாலே பார்லிமென்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ பாராளுமன்ற ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சி.என். அண்ணாதுரை அப்படிங்கிற இவரும் ஒரு நம்ப பழைய அண்ணா கிடையாது. இப்பயும் சி.என். அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி இருக்காரு. அவருக்கு தான் வந்து குடுத்துருக்காங்க. திருவாரூர்ன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த பகுதியைச் சேர்ந்த எம்பி அவரு. அவருக்கு குடுத்துருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்பின் 191வது பிரிவு மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் குறித்து கூறுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மெம்பர் ஓகேவா? அது எம்.எல்.ஏவா இருக்கலாம், எம்.எல்.சி.யா இருக்கலாம். ஸோ அவங்கள பத்தி சொல்றது ஆர்டிகிள் 191. ஸோ தகுதி நீக்கம் குறித்து இறுதி முடிவை எடுக்க ஆளுநருக்கு பிரிவு 192 அதிகாரம் அளிக்கிறது. எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு, ஆளுநர் அந்த குறிப்பிட்ட நபர தகுதி நீக்கம் செய்யலாமா, வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுப்பார். ஸோ 2ம் சரி. சரிங்களா? இது வந்து பொதுவா இப்ப 60 நாளைக்கு மேல இன்ஃபார்ம் பண்ணாம பாராளுமன்றத்தையோ, இல்ல சட்டமன்றத்தையோ அட்டெண்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்கலாம் இந்த ஆர்டிகிலுக்கு கீழ டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. இதுவே கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நமக்கு சபாநாயகர் வருவார். சரியா? பிரிசைடிங் ஆஃபீசர். அடுத்தது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் குறைதீர்ப்பு சட்டம் 2014. அடுத்தது ஆர்டிகிள் 80 டீல்ஸ் வித் ராஜ்யசபா எலக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ராஜ்யசபா எலக்ஷன் அப்படிங்கிறது ராஜ்யசபாவ பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா, 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டயர் எவ்ரி 2 இயர்ஸ். இப்ப தமிழ்நாட்டிலருந்து 18 பேர் இருக்காங்க. இதுலருந்து 1/3 மெம்பர்ஸ் வந்து எவ்ரி 2 இயர்ஸ் வந்து ரிட்டயர் ஆவாங்க. அப்படிங்கிறப்ப 6 பேருக்கு வந்து எலக்ஷன் நடக்கும். சமீபத்தில கமலஹாசன் அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காப்ல இல்லையா? ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 3 ஸ்டேட்மெண்ட் தி எலக்ஷன் டூ ராஜ்யசபா இஸ் த்ரூ ஓப்பன் பேலட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு பிரசிடென்ட் எலக்ஷனும், வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷனும் குளோஸ்ட் பேலட் சரியா? இது வந்து ஓப்பன் பேலட்டா இருக்கும். ஓகே. ராஜ்யசபா எலக்ஷன். 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சப்போர்ட் ஆஃப் 34 எம்.எல்.ஏஸ் இஸ் நீடட் டு பி எலக்டட் அஸ் அ ராஜ்யசபா எம்பி ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அதாவது 34 எம்.எல்.ஏ வோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா, நம்பளுமே ஒரு எம்பிய தேர்ந்தெடுத்து அனுப்பலாம். சரிங்களா? ராஜ்யசபா எம்பி ஆகலாம்.
4மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அனைத்தும் சரி. அடுத்தது எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001 ஓகேவா? அடுத்தது தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை பார்லிமென்ட். கரெக்ட் தான். பாராளுமன்றம் பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை பிரசிடென்ட். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்னா பார்லிமென்ட் வரும். இதே ஹை கோர்ட் அப்டின்னா பிரசிடென்ட் வரும். சரிங்களா? போத் கரெக்ட். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1956. அடுத்தது தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகளை எழுத பெண் விண்ணப்பதாரர்களை எந்த ஆண்டு முதல் யுபிஎஸ்சி அனுமதித்தது? ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெர்மனன்ட் கமிஷன் ரிலேட்டடான ஒரு தீர்ப்பு கூட வந்திருக்கும். சரிங்களா? 2022லேருந்து அவங்கள இது பண்ணலாம். அவங்க வந்து பெர்மனன்ட் கமிஷனா ஆக்கியிருப்பாங்க. ஸோ, அதில ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் விமன் ஆஃபீசர்ஸ் வந்து இப்பதான் ட்ரெய்னிங் முடிச்சு வெளிய வந்திருக்காங்க. அந்த பின்னணியில கேட்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது ஏப்ரல் 2025 மாதத்திற்கான ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு அப்டின்னா 2.37 லேக் குரோர். இதுவரைக்கும் கலெக்ட் ஆன ஜிஎஸ்டிலயே இந்த மாசம் தான் இருக்கறதுலயே ஹையஸ்ட். ஓகேங்களா? ஹையஸ்ட் ரெக்கார்டட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்பன்னா ஏப்ரல் 2025. அடுத்தது ஆரஞ்ச் எக்கானமி அப்டின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரஞ்ச் எக்கானமி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிரியேட்டிவ் கன்டென்ட் குடுக்கக்கூடிய அந்த ஒரு செக்டார தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுல ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்தில நடந்து முடிஞ்ச வேவ்ஸ் மாநாட்டுல நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வேவ் அப்படின்னா வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மென்ட் சம்மிட் இந்தியாவுல நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம்மிட்ல நம்ம பிரதமர் சொன்னது தான் ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிற அந்த வார்த்தை. சரியா? அடுத்தது சர்வதேச தொழிலாளர் தினத்தின் தோற்றத்துடன் தொடர்புடைய முக்கிய வரலாற்று நிகழ்வு எதுனா, ஹே மார்க்கெட் ஸ்ட்ரைக் அமெரிக்கால. சரிங்களா? அடுத்தது பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிஞம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னா, இந்த துறைமுகத்துக்கு கப்பல்கள்லாம் வந்து சரக்குகள வந்து இறக்கி வச்சுட்டு வேற கண்டெய்னர்கள எடுத்துட்டு போகக்கூடிய வகையில உருவாக்கப்பட்ட ஒரு டீப் வாட்டர் போர்ட் தான் விழிஞம் போர்ட். சரியா? அதானி குழுமமும், கேரளா அரசாங்கமும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து வாட் டு யூ மீன் பை மைஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங், இன்சென்டிவ், கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன். அதாவது நம்ம நாட்ல அதிகமா சர்வதேச மாநாடுகள் அதெல்லாம் நடக்கிறப்ப, அந்த ஆட்கள்லாம் வந்து அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு, அது கூடயே சேர்ந்து ஒரு 1 வாரம் வந்து சுற்றுலா மாரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மைஸ் டூரிசம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அந்த பின்னணியில கேட்கப்பட்டிருக்கு. மீட்டிங், இன்சென்டிவ், கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது தான் இந்த மைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம். சரியா? அடுத்தது ஆ ஹூ அமாங் த ஃபாலோயிங் வில் ரெப்ரசன்ட் இந்தியா அட் ஐஎம்எஃப் எக்ஸிகியூட்டிவ் போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா பரமேஸ்வரன் ஐயர். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, த டெர்ம் புளுட்டானமி ரெஃபர்ஸ் டு அன் எக்கானமி தட் இஸ் பிரைமரிலி டிவன் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புளுட்டானமி அப்படின்னா, ஒரு எக்கானமி வந்து அந்த எக்கானமில இருக்கக்கூடிய முதலாளிகள் பெரும் பணக்காரர்களால அந்த ஒரு எக்கானமி ரன் ஆகுது. அந்த அந்த பெரும் பணக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால அந்த எக்கானமி அதிகமான இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப, அந்த மாரியான எக்கானமிய நம்ம புளூட்டானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப வெல்த் கான்சன்ட்ரேட்டட் அமாங் த ரிச் அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? அடுத்தது S-400 மிசைல்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்திருந்தோம். இதுக்கு இந்தியா வச்ச பேர் என்னன்னா, சுதர்ஷன சக்ரா. சரியா? அடுத்தது மாநில மற்றும் தேசிய அளவில் கருவுறுதல் மற்றும் இறப்பு குறிகாட்டிகளின் வருடாந்திர மதிப்பீடுகளை வழங்கும் இந்தியாவின் மிகப்பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இயர்லி பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி டேட்டா, மார்டாலிட்டி டேட்டாவெல்லாம் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடோட எக்கானமிய பேஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. ஸோ தி எக்ஸ்போர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு இன்கிரீஸ்ட் ஃப்ரம் 52 பில்லியன் சின்ஸ் 2021. அது தமிழ்நாட்டுல எக்ஸ்போர்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்தியா அளவுல எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, 2nd குஜராத், 3 வந்து தமிழ்நாடு. சரியா? அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வொர்க்கர்ஸ் இன் தமிழ்நாடு இன்கிரீஸ்ட் டூ 3.87 crore சின்ஸ் 2020-21. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த வேலையாட்களின் எண்ணிக்கை, தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அதே மாரி தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் பிரிபேர்ட்னஸ் இண்டெக்ஸ் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்க. இதுலயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட்டா இருக்கோம். சரியா? 3மே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது
பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி பிரிவு எங்க அமைய உள்ளதுன்னா, லக்னோல வரப்போகுது. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாதர் போர்ட். குவாதர் அப்படிங்கிற இந்த போர்ட் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த சைனா, பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் தான் குவாதர் போர்ட். சைனாவுக்கு வந்து டைரக்ட்டா அரேபியன் சீக்கு ஆக்சஸ் கிடையாது. சைனா, ஆப்கானிஸ்தான் வழியா, பாகிஸ்தான் வழியா இந்த குவாதர் போர்ட்ட ஆக்சஸ் பண்றாங்க. ஸோ அந்த பாகிஸ்தான் வழியா, ஆப்கானிஸ்தான் வழியா இருக்கக்கூடிய அந்த வழித்தடம் தான் சைனா, பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். காரிடார் அப்படின்னா வழித்தடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தமிழ்நாட்டின் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் சென்னை, கோயம்புத்தூர், ஒசூர், சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு ஷேப் குவாட்ரிலேட்டரல் ஷேப்ல இருக்கும். சரியா? ஸோ சென்னை, ஓசூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் இந்த இந்த ஒரு ஷேப்ல தான் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இட் இஸ் மேனேஜ்ட் பை டிட்கோங்கிறதும் கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். காரிடார் அப்படின்னா அகைன் வழித்தடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 2025 நிதியாண்டில் இந்தியாவின் ஜிஎஸ்டி வருவாயில் எந்த மாநிலம் அதிக பங்களிப்பை வழங்கியது? ஸோ எந்த ஸ்டேட் அதிகமா ஜிஎஸ்டி ரெவென்யூல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. சரியா? அடுத்தது which of the following indexes uses localization of self development sustainable development goals in its rankings அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு எஸ்டிஜி கோல்ஸ் அப்படின்னா 17 கோல்ஸ் வந்திருக்கு. அத நம்ம பஞ்சாயத்துகள்ல நடைமுறைப்படுத்துறதுக்காக 9 தலைப்புகளா பிரிச்சிருக்கோம். லோக்கலைசேஷன் ஆஃப் செல்ஃப் டெவலப்மென்ட் கோல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா 9 ஹெட்டிங் வரும். ஓகேங்களா? வுமன் ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்து, சைல்டு ஃப்ரெண்ட் பஞ்சாயத்து, ஹெல்த்தி பஞ்சாயத்து, வாட்டர் பஞ்சாயத்து, பாவர்ட்டி ஃப்ரீ பஞ்சாயத்து, பஞ்சாயத்து வித் குட் கவர்னன்ஸ் இந்த மாரி ஒரு 9 கோல்ஸ் வந்து இருக்கு. இந்த கோல்ஸ பேஸ் பண்ணி வரக்கூடிய இண்டெக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? பஞ்சாயத் அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ். சரியா? இதே பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு 3வது ரேங்க்ல இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த FATF பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ்ல இருக்கு. 40 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க வந்து உலகளாவிய அளவுல இந்த மனி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் இது எல்லாமே வந்து அதுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த FATF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை லட்சம் கோடி உபரி பணத்தை ஈவுத்தொகையாக மத்திய அரசிற்கு வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சர்ப்ளஸ் மணி ஆர்பிஐ அவங்களோட ரெவென்யூ போக மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணிய கவர்ன்மெண்ட் கிட்ட குடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் எவ்வளவு குடுத்திருக்காங்க அப்படின்னா 2.69 லாக் குரோர் வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது மலிகம் கமிட்டி, பிமால் ஜலான் கமிட்டி. மலிகம் கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சிகளை ஆதரிக்க உபரி பரிமாற்றத்தை அதிகரிக்க பரிந்துரைத்தது. சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர அதிகரிக்கணும்னு சொன்னது யாருன்னா மலிகம் கமிட்டி. போன கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? ஆர்பிஐ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மணிய யார்கிட்ட குடுப்பாங்க? கவர்ன்மெண்ட் கிட்ட குடுப்பாங்க. அத அதிகப்படுத்தி குடுங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா மலிகம் கமிட்டி. பிமால் ஜலான் கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத உருவாக்கி குடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில நம்ப அரசாங்கத்துக்கு வந்து பிமால் ஜலான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணி குடுத்துருவாரு. இந்த ஃபார்முலா அடிப்படையில, இந்த கட்டமைப்பின் அடிப்படையில நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பணத்த கவர்ன்மெண்ட் கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? 2மே கரெக்ட் தான். சர்ப்ளஸ் மனி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டா இந்த 2 கமிட்டியுமே வரணும். 2யுமே படிச்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்தது ஆர்பிஐயோட சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்பிஐயோட சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு என்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. செயினியோரேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது என்ன செயினியோரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆர்பிஐ வந்து ஒரு ரூ. 500 நோட்டு பிரிண்ட் பண்றாங்க. இந்த ரூ. 500 நோட்ட பிரிண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ரூ. 50 செலவாயிருக்கும். சரிங்களா? ஆனா இந்த ரூ. 500 நோட்டெல்லாம் யார்கிட்ட குடுப்பாங்கன்னா, பேங்க் கிட்ட குடுப்பாங்க. பேங்க்ல இந்த ரூ. 500 நோட்ட எப்படி வாங்கணும்னா, ரூ. 500 நோட்டு அப்படின்னா ரூ. 500 காசு குடுத்து வாங்கணும். சரிங்களா? சோ பேங்க் வந்து ரூ. 500 காசு குடுக்குறப்ப இது ஆர்பிஐயோட ரெவென்யூ ஆயிரும். ரூ. 500 நோட்ட அச்சிட்டு ரூ. 500க்கே பேங்க் கிட்ட குடுத்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு அச்சிடுறதுக்கு உண்டான செலவு எவ்வளோ? ரூ. 50 தான். அப்ப ரூ. 450 அப்படிங்கிறது அவங்களுக்கு சர்ப்ளஸ். அவங்களுக்கு ரெவென்யூ. ஓகேங்களா? ஆர்பிஐயோட வருமானம் அது. சரிங்களா? இந்த மாரி வரக்கூடிய வருமானங்கள செயினியோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்பிஐக்கு வேற என்ன வகையில வருமானங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகளுக்கு கடன் அளிக்கிறது. கரெக்ட் தான். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கடன் அளிப்பதிலிருந்து வரக்கூடிய வட்டி. இதுவுமே கரெக்ட் தான். அடுத்தது இன்வெஸ்ட்மென்ட் இன் அதர் கண்ட்ரீஸ் சச் அஸ் பாண்ட். ஓகேங்களா? மத்த நாடுகளுடைய பாண்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்துலாம் நமக்கு ஆர்பிஐக்கு இன்கம் வருது. சரிங்களா? இதுவுமே கரெக்ட் தான். 4மே கரெக்ட் தான் இங்க. இதே கொஸ்டின் யுபிஎஸ்சில கேட்டிருந்தாங்க. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா?
அடுத்தது தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பிகம் 1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2047 சாரி 2030 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட்டா வச்சிருக்காங்க. கரெக்ட் தான். தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பிகம் 4.5 ட்ரில்லியன் எக்கானமி பை 2047. ஓகேங்களா? 2047க்குள்ள என்ன டார்கெட் வச்சிருக்காங்க? 4.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2மே கரெக்ட்டா அப்படின்னு கேட்டா, 2மே நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஓகே. இப்ப தமிழ்நாட்டோட கரண்ட் எவ்வளோ இருக்கு? ஐ மீன் கரண்ட் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது 27.22 லட்சம் கோடி. ஓகேங்களா? 27.22 லாக் க்ரோர் கரண்ட் பிரைஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ப ட்ரில்லியனுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 272 மில்லியன்ல இருக்கும். சரிங்களா? இந்த 272 மில்லியன் தான் இப்போ கரண்ட்டா 2025ல. இன்னும் 800 மில்லியன் நம்ம அடைஞ்சாகணும். சரிங்களா? அப்பதான் 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி வர முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட். அடுத்து கன்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ கன்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர்னா என்னன்னா, ஆர்பிஐ அவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூல ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ வந்து சிஆர்பி அப்படின்னு சொல்லி தனியா எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சு இப்ப ஆர்பிஐக்கு வந்து ரூ. 1000 வருது. ஓகேங்களா? ரூ. 1000 வருது. அதுல ஒரு 5% அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? நமக்கு ஒரு ரூ. 50ன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த ரூ. 50 என்ன பண்ணுவாங்கன்னா, சிஆர்பி அப்படின்னு சொல்லி தனியா எடுத்து வச்சுருவாங்க. மீதி இருக்கக்கூடிய ரூ. 950ல அவங்களோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணிக்குவாங்க. சரியா? ரெகுலர் எக்ஸ்பென்சஸ். அது ஒரு ரூ. 350 போயிருச்சு அப்படின்னா, மீதி ஆர்பிஐ கிட்ட ஒரு ரூ. 600 இருக்கும். இந்த ரூ. 600 அப்படிங்கிறது ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மணி. இந்த மணிய தான் என்ன பண்ணுவாங்க? கவர்ன்மெண்ட் கிட்ட குடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த தான் இங்க குடுத்துருக்காங்க. அந்த பேஸ் பண்ணி தான் இங்க கன்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ கன்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் அப்படிங்கிறது எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றதுக்காக தனியா ஆர்பிஐ ஒரு அமௌண்ட் எடுத்து பர்ஸ்ல போட்டு வச்சுப்பாங்க. சரியா? அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட மொத்த வருமானத்துல 4.5% 7.5%. சரிங்களா? ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க்க சொன்னது யாரு? இப்ப தான் பார்த்தோம். பிமால் ஜலான் கமிட்டி. ஓகேங்களா? ஸோ ரீசென்ட்டா பிரிக்ஸ் மெம்பர் ஆனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா. பிரிக்ஸ்ல மொத்தம் 10 நாடுகள் இருக்கு. 11வதா தான் இந்தோனேஷியா வந்து சேர்ந்திருக்காங்க. பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அது இல்லாம ஈரான், அ சவுதி அரேபியா, ஈஜிப்த், எத்தியோப்பியா, யுஏஇ. ஓகேங்களா? ஐசியு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அது இல்லாம இப்ப புதுசா வந்தது யாருன்னா, இந்தோனேஷியா. அடுத்தது. இந்தியாவில் எந்த மாநிலம் வருமான வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 371 எஃப் படி. ஓகேங்களா? ஸ்பெஷல் புரோவிஷன் படி சிக்கிம்க்கு அது கிடையாது. ஃபுல்லா இன்கம் டாக்ஸே அவங்களுக்கு கிடையாது. சரியா? எவ்வளோ வருமானம் இருந்தாலும் இன்கம் டாக்ஸ் மட்டும் அங்க கிடையாது. அடுத்து பிரிக்ஸ் நிறுவிய புதிய மேம்பாட்டு வங்கியில் எந்த நாடு புதிதாக உறுப்பினராகி உள்ளது? நியூ டெவலப்மென்ட் பேங்க்ல யார் புதிய மெம்பரா வந்திருக்காங்கன்னா, அல்ஜீரியா. சரியா? நியூ டெவலப்மென்ட் பேங்க் அப்படிங்கிறது பிரிக்ஸோட பேங்க் 2014ல ஃபோர்ட்டலேசா அப்படிங்கிற டிக்ளரேஷன் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபோர்ட்டலைசர் டிக்ளரேஷன். அடுத்தது. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சமிட் ஹெல்ட் இன் ரஷ்யா 2009 கரெக்ட் தான். முதல் பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யால நடந்திருக்கும். நியூ டெவலப்மென்ட் பேங்க் அப்படிங்கிறது 2015 ஓகேவா? இங்க 14 சொல்லிட்டேன். 2015ல வந்திருக்கும். சரியா? ஸோ நடைமுறைக்கு வந்தது 2015 அதான் அப்படி குடுத்துருக்காங்க. ஸோ நியூ டெவலப்மென்ட் பேங்க் அப்படின்னா 2015 ஃபோர்ட்டலைசா டிக்ளரேஷன். சரியா? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, ஷாங்காய்ல இருக்கு. பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸுமே ஷாங்காய்ல தான் இருக்கு. இந்தோனேஷியா இஸ் த லாஸ்ட் மெம்பர் டு ஜாயின் பிரிக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஸோ 4மே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. விச் பாலிசி இனிஷியேட்டிவ் சப்போர்ட்ஸ் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெசல் அப்படின்னா இந்த இடத்துல ஷிப் ஓகேங்களா? சின்ன சின்ன ஷிப்ப தான் வெசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரஜன் அ ஹைட்ரஜனால இயங்கக்கூடிய ஷிப்ப ப்ரமோட் பண்றதுக்கு நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழ ஹரித் நௌகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது. இந்தியாவோட பாவர்ட்டி ரேட் வறுமை விகிதம் அப்படிங்கிறது 11.28 தமிழ்நாட்டுக்கு 1.43 2மே சரிதான். அடுத்தது. அதிகமான கோபால்ட் ரிசர்வ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, உலகத்திலேயே ருவாண்டா அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் கன்ட்ரில இருக்கு. சரியா? ரெமிட்டன்ஸஸ் சர்வேவ யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ தான் இத ரிலீஸ் பண்றாங்க. ரெமிட்டன்ஸ் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வெளிநாடுகள்ல இருப்பாங்க. அவங்களோட செலவுகளுக்கு போக வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்புறாங்க இல்லையா? அததான் நம்ம ரெமிட்டன்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது. ரெமிட்டன்ஸஸ் பத்தி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்தியா ரிசீவ்ட் மோர் ரெமிட்டன்ஸஸ் தேன் எஃப்டிஐ. முக்கியமா நோட் பண்ணணும்.
இந்தியாவுக்கு வந்த அந்நிய நேரடி முதலீட விட, இந்த ரெமிட்டன்ஸஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, இந்தியா ரிசீவ்ட் மோர் ரெமிட்டன்ஸஸ் ஃப்ரம் அமெரிக்கா, யுகே அண்ட் கனடா. கரெக்ட் தான். முன்னாடிலாம் இந்த யுஏஇ அந்த பகுதியிலிருந்து, மிடில் ஈஸ்ட்லேருந்து அதிகமா ரெமிட்டன்ஸஸ் வரும். இப்ப அப்படியே அந்த நிலைமை மாறி, அமெரிக்கா, யுகே, கனடால இருந்து அதிகமான ரெமிட்டன்ஸஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது ஸ்டேட்ஸ் லைக் பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் ரிசீவ்ட் லோயஸ்ட் ஷேர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப அமெரிக்கா, கனடால இருந்து அதிகமா ரெமிட்டன்ஸஸ் வருது. அமெரிக்கா, கனடாக்குள்ள யாரு போறா? தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஊர்ல படிச்ச ஆட்கள் தான் வந்து அமெரிக்கா அங்கலாம் போய் வேலை செய்றாங்க. வேலை செய்றப்ப நெறைய சம்பளம் வாங்குறாங்க. அவங்க செலவுகளுக்கு போக மீதிய வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப தமிழ்நாடு, கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் நல்லா இருக்கு. அதனால நெறைய ஆட்கள வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம் நம்ப. ஆனா பீகார், உத்தரப்பிரதேஷ்லலாம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லெவல் இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. அதனால அவங்களுக்கு ரெமிட்டன்ஸஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் வருது. சரியா? ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஜ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஆல்ரெடி எக்ஸாம்ல ஜினி கோஎஃபிஷியன்ட், லாரன்ஸ் கர்வ் எல்லாம் கேட்டுட்டாங்க. இதெல்லாம் இன்கம் இன்இக்வாலிட்டி பத்தி பேசுறது. ஓகேங்களா? வருமான சமத்துவமின்மை பத்தி பேசுறது. லாரன்ஸ் கர்வ், ஜினி கோஎஃபிஷியன்ட் எல்லாமே. ஆனா, இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏஜ்க்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். இப்போ நீங்க ஒரு 20 வயசு இருக்குன்னா, உங்க மேல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போட்டா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அத பத்தி சொல்றது என்னன்னா, ஹெக்மன் கர்வ். சரியா? ஹெக்மேன் கர்வ். அடுத்தது மேனுஃபேக்சரிங் செக்டார் இன் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் அரவுண்ட் 25% இன் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி. ஓகேங்களா? மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 25% மேனுஃபேக்சரிங் செக்டாருக்குன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். தமிழ்நாடு அக்கவுண்ட்ஸ் ஃபார் 41% ஆஃப் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட், 38% ஆஃப் ஃபுட்வேர் அண்ட் 45% ஆஃப் ஆட்டோமொபைல் காம்பனன்ட் எக்ஸ்போர்ட். எல்லாமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, எந்த ஆண்டில் தமிழ்நாடு அரசு மே 1 ஊதியத்துடன் கூடிய விடுப்பாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1967. சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டில் உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக பின்வரும் விருதுகளில் எது வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் விருது வழங்குறாங்க. சரிங்களா? குடுக்குறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்னா நம்மாழ்வார் விருது. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 151. வேவ் சம்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மும்பைல நடந்திருக்கு. டிப்போ தர்பான் போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா, இந்த அரசாங்கத்தோட ஃபுட் ஸ்டோரேஜ் டிப்போலாம் இருக்கும் இல்லையா? சேமிப்பு கிடங்குகள். அத மானிட்டர் பண்றதுக்காக. சரியா? அடுத்தது, மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட சிறந்த காவல் நிலைய விருது யாருக்கு, எந்த காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துப்பேட்டை காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து HDI ரிப்போர்ட் பத்தி குடுத்திருக்காங்க. இந்தியா 130த் ரேங்க்ல இருக்கோம். கரெக்ட் தான். நம்மளோட ஸ்கோர் வந்து 0.685 அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72. கரெக்ட் தான். இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா, 9046.76 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். போன ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, $6000 கிட்ட இருந்திருக்கும். இப்போ $9000 கிட்ட வந்துட்டோம். எல்லாமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். UNDP ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்கம், எஜுகேஷன் இத பேஸ் பண்ணி தான் இந்த HDI அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றாங்க. சரியா? அடுத்தது அடுத்தது காயிதே மில்லத் நூலகம் எந்த மாவட்டத்தில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில. இதுவே நமக்கு சென்னைனா அண்ணா நூலகம், அ கலைஞர் நூலகம் அப்படிங்கிறது மதுரையில, கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா பெரியார் நூலகம், திருச்சியில பார்த்தீங்கன்னா காமராஜர் நூலகம், காயிதே மில்லத் நூலகம் திருநெல்வேலி. அடுத்தது, உமறு புலவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காதர் மொய்தீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஷாப்ஷன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1947 முக்கியமான சட்டம் இதெல்லாம். சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் அச்சீவ்மென்ட் சர்வே அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். தி சர்வே அசஸஸ் லேர்னிங் அவுட்கம்ஸ் அமாங் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 358 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கற்றல் திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஆ ஸ்டடி பண்றது தான் இந்த ஸ்டேட் லெவல் அச்சீவ்மென்ட் சர்வே. சரிங்களா? கன்னியாகுமரி எமர்ஜ்ட் அஸ் த டாப் டிஸ்ட்ரிக்ட் இன் தி சர்வே. பொதுவாவே கன்னியாகுமரி பகுதிகள்ல இந்த எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 ஸ்டேட்மென்ட்டும் கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, இறப்பு விகிதங்கள் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்கை பின்வரும் எந்த மாநிலம் எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மார்ட்டாலிட்டி ரேஷியோவ கம்மி பண்றதுக்கான எஸ்டிஜி டார்கெட். ஓகேவா? அதாவது எஸ்டிஜி 2030க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்ட்டாலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறத 70க்கும்
70க்கு உள்ள இருக்கணும். ஓகேங்களா? லெஸ் தேன் 70யா இருக்கணும். அந்த மாரி எந்த ஸ்டேட்லலாம் இருக்கு அப்டின்னா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா 3 ஸ்டேட்டுமே இருக்கு. ஆல் தி அபோவ் அப்டிங்கிறது தான் ஆன்ஸர். சரியா? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு, கேரளா மட்டும் இருந்திருப்பாங்க. இப்ப எக்ஸ்ட்ராவா மகாராஷ்டிராவும் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, கேரளாவும் மட்டும் இருந்தப்ப அந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்தாங்க. சரியா? அதனால இப்ப மகாராஷ்டிராவும் ஆட் ஆயிட்டாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது, தமிழ்நாட்டோட அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேஷியோ எவ்வளோ அப்டின்னா 8.2. ஓகேவா? ஸ்டேட் லெவல் அச்சீவ்மென்ட் சர்வேல டாப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் யார் அப்டின்னா, கன்னியாகுமரி, கடலூர், மதுரை. சரியா? ஸ்டேட் லெவல் அச்சீவ்மென்ட் சர்வே அப்டின்னா, எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்கள தொடர்புபடுத்தி வரும். அவங்களோட கற்றல் எப்படி இருக்கு அப்டிங்கிறத ஸ்டடி பண்றாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி சமூகங்களின் பாரம்பரிய நிகழ்கலைகளை ஆவணப்படுத்த டிஜிட்டல் களஞ்சியத்தை உருவாக்குவதே சுவடுகள் திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பழங்குடியினர், அ ஆதி திராவிடர்கள் இவங்க தொடர்பான திட்டங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா நல்லா படிச்சு வச்சுக்கணும். இந்த சுவடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அ பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சில கலைகள்லாம் இருக்கும். அந்த கலைகள டிஜிட்டல் வடிவத்துல ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் சுவடுகள் அப்படிங்கிற திட்டம். இந்த ஒரு முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினால மேற்கொள்ளப்படுது. சரிங்களா? 2மே கரெக்ட் தான். 2ம் சரி அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? அடுத்தது, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0. பீகார் இந்தியாவிலேயே அதிகமா யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாருக்கு வந்து அதிகமா இருக்கு 3.0. இந்தியாவிலேயே கம்மி யாருக்கு அப்படின்னா, நியூ டெல்லி, வெஸ்ட் பெங்காலும் இதுதான் லோயஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். தமிழ்நாடோட டிஎஃப்ஆர் 1.5. ஸோ 3மே கரெக்ட்டா தான் இருக்கு. ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். சரியா? அடுத்தது, as per sample registration system 2021, the total percentage of senior citizen in தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12.3% பேர் தமிழ்நாட்டுல தற்போதைக்கு மூத்த குடிமக்களாக இருக்காங்க. இதுவே 2031 வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 18.20% தமிழ்நாட்டுல மூத்த குடிமக்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மத்திய புள்ளியியல் அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, தமிழ்நாட்டோட டேட்டாவ குடுத்திருக்காங்க. ஐஎம்ஆர் ஆஃப் தமிழ்நாடு 7.7, எம்எம்ஆர் 39.4, டிஎஃப்ஆர் 1.5. 3மே கரெக்ட் தான். அடுத்தது, புதுமை பெண் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். இந்த திட்டம் உயர்கல்வியில் பெண்களின் மொத்த சேர்க்கை விகிதத்தை, அதாவது விமனோட கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன், ஓகேங்களா? கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் அது 34% அதிகரிச்சிருக்கு. சரியா? ஸோ 2மே கரெக்ட் தான். 2ம் சரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவு அப்படின்னா, 20,00,000 தமிழக அரசாங்கம் கடன் தொகையா வழங்குறாங்க. சரியா? அடுத்தது, டெல்லி, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் பிறப்பு விகிதம் தேசிய சராசரி விகிதத்தில் 2 மடங்கு குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபெர்டிலிட்டி ரேட்டும் கம்மியா தான் இருக்கு. அதே மாரி இந்த மாநிலங்களோட பிறப்பு விகிதமும் கம்மியாயிட்டே தான் போகுது. ஹிஸ்டாரிக்கலி பார்க்கிறப்ப இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைம் பீக்ல இருக்கும். ஓகேங்களா? ஒரு டைம் பீக்ல இருக்கும். அப்புறம் ஒரு டைம் ரொம்ப டவுன் ஆகும். அப்புறம் மறுபடியும் ரைஸ் ஆகும். அப்படி இருக்கும். சரியா? பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ள ஒரே மாநிலம் யாரு? உத்தரகாண்ட் மட்டும் தான். சரியா? ஸோ 2மே சரிதான். அடுத்தது, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் வரை உதவி வழங்கப்படுகிறது அப்படின்னா 36 லட்சம். சரியா? அடுத்ததா, காவல்துறையில் பெண்கள் குறித்து 11வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்னையில நடைபெற்று இருந்திருக்கும். அடுத்தது, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அவள் அப்படிங்கிற இந்த திட்டம் காவல்துறைக்கு பெண் காவலர்களுக்கான திட்டம் இது. ஓகேங்களா? அவள் அப்படிங்கிற திட்டம் பெண் அதிகாரிகளுக்கான தற்காப்பு பயிற்சி. பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கான தற்காப்பு பயிற்சி. கரெக்ட் தான். அடுத்தது, ஆனந்தம் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா, பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கான மனநல ஆலோசனை. 2மே கரெக்ட் தான். இந்த போலீஸ் மாநாட்டுல தான் இத பத்திலாம் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2மே கரெக்ட். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது, இந்தியாவில் உயர் ரத்த அழுத்தம் அதிகரித்து வருவதற்கு என்ன காரணிகள் பங்களிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ஹை பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை இன்டேக் ஆஃப் ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது, நூடுல்ஸ் சாப்பிடுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சால்ட் கன்டென்ட் அதிகமா இருக்கும். சால்ட் கன்டென்ட் அதிகமா இருக்கனால ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும். அடுத்தது, இன்கிரீஸ்டு ஸ்கிரீன் டைம். ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கிறது, வொர்க் முடிச்சோனே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம வந்து படுத்து தூங்கிறது. இந்த மாரி இருந்தாலுமே நமக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மன அழுத்தம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் ரொம்பவே அதிகமாகும். அதை எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரியா? 3மே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். சரியா? அடுத்தது, நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் வாஸ் லான்ச்ட் இன் 2003.
கரெக்ட் தான். இந்த மாரி மிஷன்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா, இப்பலாம் அப்படிதான் கேட்கறாங்க. குரூப் 1 கொஸ்டின்ல கூட பார்த்திருந்தீங்கன்னா, நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கரெக்ட்டா நம்ம சனிக்கிழமை அ வந்த டிசிபி கொஸ்டின்ல தான் அத வச்சிருந்தோம். நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல இருந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது நெறையாவே இருக்கு. ஸோ அந்த டெய்லி 5, 5 கொஸ்டின் இந்த 150 கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்கனாலே, நெறைய ஆப்ஷன எலிமினேட் பண்ணி ஆன்ஸர் பண்ற மாரி தான் இருந்துச்சு. சரியா? ரைட். அடுத்தது இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் சர்வ்ட் அஸ் த நோடல் ஏஜென்சி. இந்த நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன செயல்படுத்தக்கூடிய அமைப்பு யாருன்னா, இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது லோக்கலைசேஷன் ஆஃப் செல்ஃப் டெவலப்மென்ட் கோல்ஸ். நம்ம 9 கோல் இருக்குன்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதுல எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேட்டட் பஞ்சாயத் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஆப்ஷன் சி வராது. ஓகேவா? ரைட். ஆன்ஸர் அதுதான் ஆனா. ஓகேவா? கார்பஸ் ஆஃப் தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட். ஓகேங்களா? அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு நிதியத்தின் நிதித்தொகை எவ்வளவு அப்படின்னா, ரூ. 50,00,00,000. சரியா? நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா, தாத்ரா அண்ட் நகர் ஹாவேலி, தாமன் அண்ட் தையூ. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் எங்க நடக்க போகுதுன்னா, சத்தீஸ்கர்ல நடக்க போகுது. அதுவுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? 146க்கு போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்டரேட் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% லிட்ரஸி அட்டைன் பண்ணது மிசோரம். நெக்ஸ்ட் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் 2022ல் நீலகிரியில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அதனுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது 2023 அரியலூர்ல வச்சு தொடங்கப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் லேடீஸ் இருக்காங்க இல்லையா? 6 மாசம் அவங்கள்ல இருந்து குழந்தை பிறந்து 6 வருஷம் வரைக்கும் 6 மந்த் டூ 6 இயர்ஸ் இவங்களுடைய நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ 2மே கரெக்ட் தான். அடுத்தது ஸ்கவுட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்கவுட் அப்படிங்கிறது நான் முதல்வனுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். சரிங்களா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ அ அதாவது எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா? பயோ டெக்னாலஜி, ஏஐ, அ மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கல்லூரி மாணவர்கள வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போறது தான் இந்த ஸ்கவுட் அப்படிங்கிற திட்டம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜப்பானுக்கு வந்து கூட்டு போயிருவாங்க. சரியா? ஸோ ஸ்கவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட். அந்த யுஜி மாணவர்கள் அப்படிங்கிறத வச்சே நம்ம ஐ மீன் இத வந்து எடுக்க முடியும். ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் அப்படிங்கிறது ஸ்கவுட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் நான் முதல்வனுக்கு கீழ வரும். நான் முதல்வனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கல்லூரி கனவு இருக்கு. உயர்வுக்கு படி அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி தான் இந்த ஸ்கவுட் அப்படிங்கிறதும். அடுத்தது உலக கடல் பசு தினம் என்னைக்கு அப்படின்னா, மே 28. ஆ இன்டர்நேஷனல் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு மையம் மனோரா அப்படிங்கிற பகுதி தஞ்சாவூர்ல இருக்கு. சரியா? அடுத்தது மனிதவள மேலாண்மை துறை எளிமை ஆளுமை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த முயற்சி 8 துறைகளில் இருந்து 10 சேவைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு இந்த அ சர்டிபிகேட்ஸ் வாங்குறது, அதே மாரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்குறது, இந்த மாரி இனிஷியலா ஒரு 10 சர்விஸஸ வந்து இந்த எளிமை ஆளுமை திட்டத்துக்கு கீழ பண்ண போறாங்க. சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்னன்ஸ் நோக்கி நம்ம அரசாங்கம் நகர்ந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு முயற்சியா தான் இந்த எளிமை ஆளுமை திட்டமும் இருக்கு. 2மே சரிதான். அடுத்தது உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் திருவாரூரில் தொடங்கப்பட்டது. கரெக்ட் தான். இந்த திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான அலுவலர்கள் 15 நாட்களுக்கு ஒரு வட்டத்தில் உள்ள 2 கிராமங்களுக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பிளாக் லெவல் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 15 நாளைக்கு 2 வில்லேஜ போய் விசிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 15 நாளைக்கு ஒருக்கா 2 வில்லேஜ். அப்ப 30 நாளைக்கு 4 வில்லேஜ். ஓகேங்களா? ஒவ்வொரு பிளாக்லயும் இந்த மாரி 30 நாளைக்கு 4 வில்லேஜ வந்து மீட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து இந்த திட்டம். சரியா? ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம். கலைஞர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் எங்க வரப்போகுது அப்படின்னா, முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதி செங்கல்பட்டுல. சரியா? அடுத்தது 154 தி 7th ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு வில் பி ஹெட்டட் பை கே. அலாவுதீன். மொத்தம் 7வது பினான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க. முதல் 6ல யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆறுமுகம் அப்படிங்கிறவரு வருவாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுகவனேஸ்வர் அப்படிங்கிறவரு வருவாரு. 3வதா கௌரி சங்கர். 4வதா பார்த்தீங்க அப்படின்னா, பனீந்திரா ரெட்டி. 5வதா பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு. 6வதா மோகன் பியாரே. 7வதா கே. அலாவுதீன். சரியா? அடுத்தது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 அதனுடைய பிரிவு 198க்கு கீழ இந்த பினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. The committee will submit its report within August 31, 2026.
அண்ட் இட்ஸ் வொர்க்கிங் பீரியட் வில் பி பிட்வீன் 2027 to 2032. ஸோ இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றது 2026ல. இந்த ரிப்போர்ட்டோட வொர்க்கிங் பீரியட் 2027லேருந்து 32 வரைக்கும். சரியா? 3மே கரெக்ட். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுடிசி அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எஜுகேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் ரேங்கிங் இது. சரிங்களா? ஸோ யுடிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? ஸோ நம்ம மே மாசத்துல கேட்ட இருந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கன்டென்ட்ட பேஸ் பண்ணி ஒரு 155 கேள்விகள பார்த்திருக்கோம். நன்றி.